Namaskaram. In your topic, be so busy improving yourself that you don't have to time to judge others. பியூட்டிஃபுல்ங்க. நிஜமாங்க, நமக்கு கொடுத்த வேலையை நம்ம சரிவர செஞ்சுட்டோம் அப்படின்னா எதுக்கு பயப்படணும்? பலனை பற்றி கடமையை செய்யணும். ஸோ இதில் என்ன சாராம்சு அப்படின்னு பொறுமையாக நீங்கள் கேட்டேன்னா உங்களோட இந்த வாழ்க்கையோட தத்துவங்கள் ரொம்ப ஈஸியாக புரியுங்க. நான் எவ்வளோ தூரம் முடியுமோ எளிமையாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன். ஸோ எல்லாருக்கும் நான் எல்லா வீடியோவில் சொல்கிற மாதிரி கடவுள் நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு யுனிக் குவாலிட்டி, ஒரு டேலண்ட்டு நம்மக்கிட்ட கொடுத்து விட்டுருக்கார். அந்த டேலண்ட் என்ன நம்ம தெரிஞ்சுட்டு அதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணினோம் அப்படின்னா நம்ம ரொம்ப பிஸியாக இருப்போங்க, ரொம்ப பிஸியாக இருப்போம். அதே சமயத்தில் நம்ம இன்னும் அழகாக மேலே 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 வருவோம். பிகாஸ் நமக்குன்னு ஒரு வேலை தெரிஞ்சு போச்சு. இப்போது ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட் நம்ம படிக்கும்போது சொல்வா தெரியுமா, ஜோக்கா கூட சொல்லுவா, வாயில் கொசு போகிறது கூட தெரியாமல் காப்பார் அப்படின்னு. ரொம்ப உண்மைங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம ஃபோக்கஸ்டாக இருந்துட்டோம் அப்படின்னா எய்த்தாப்புலேயோ பக்கத்துல யார் நின்னா கூட கண்ணுக்கு தெரியாதுங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம கான்சன்ட்ரேஷன் அதில் இருக்கணும். அப்படி இருக்கும்போது என்னென்னா அடுத்த வாழை பற்றி நினச்சி பார்க்க கூட டைம் இருக்காது. இதில் முக்கியமான சமாச்சாரம் எல்லாரும் புரிஞ்சுக்கிறது என்ன, புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு கேட்டால் இது செல்ஃபிஷ் கிடையாது. நிறைய பேர் இதை செல்ஃபிஷ், ரொம்ப தன்னலமாக இருக்காவா அப்படின்னு கிடையாது. ஸோ நமக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காரு கடவுள், நமக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துட்டு இந்த பூமிக்கு நம்மளை அனுப்பிச்சிருக்காரு. ஸோ அந்த பொறுப்பை நம்ம நல்லபடியாக பூர்த்தி செய்யணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோள். இப்போ நம்ம ஆஃபீஸ்லேயே நமக்கு ஒரு 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 கான்ட்ராக்ட் ஒன்று, ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று கொடுத்துருக்கா அப்படின்னா ஆஃபீஸ் கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு அதை கண்ணுங்கருத்துமா நம்ம பண்ணுவோமா இல்லையா? ஸோ அதே மாதிரி ஒரு அப்பா அம்மா நமக்கு ஒரு பொறுப்பை கொடுத்துருக்கா, நீ இந்த மாதிரிலாம் பார்த்துக்கணும், இந்த மாதிரிலாம் நீ பண்ணணும் அப்படின்னு ஒன்று கொடுத்துட்டா, டாஸ்க்கை கொடுத்துட்டான்னா நம்ம அது பண்ணுறோமா இல்லையா? ஸோ அப்பா அம்மா பண்ணுறத நம்ம பண்ணுறோம், அப்புறம் ஆஃபீஸ்காரா கொடுத்ததை நம்ம பண்ணுறோம். ஸ்கூலில் ஒரு டாஸ்க், ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்து ஒரு ஏதோ ஒன்று ஹோம்ஒர்க் கொடுக்குறா, அப்போ அந்த ஹோம்ஒர்க்கை கண்ணுங்கருத்துமா நம்ம பண்ணுறோம் இல்லையா? அப்போது நம்ம அத்தனை பேரையும் படைத்த கடவுள் நமக்கு கொடுத்த நம்ம எப்படி கண்ணுங்கருத்துமா நீங்கள் பண்ணணும், கொஞ்சம் நீங்கள் யோஜனை பண்ணி பாருங்களேன். ஸோ கண்டிப்பாக நம்ம இப்போ பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, வாட் இஸ் த டேலண்ட் கிவன், எனக்கு கடவுள் கொடுத்தது என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ அந்த கண்டுபிடிக்கிறது நிறைய வழிகள் இருக்குது. ஈஸியான வழி என்ன அப்படின்னு கேட்டேன்னா, நமக்கு எது சந்தோஷம் தரக்கூடியதோ அதுதான் டேலண்ட். அதை நல்லா புரிஞ்சுக்குவோம். நமக்கு கடவுள் ஒரு ஈஸியாக நேச்சுரலாக நம்ம பண்ணுறோம். யாரும் நம்மளை தள்ளணும், ஒரு புஷ் இருக்கணும்னு சொல்லுவா தெரியுமா நிறைய பேர். யாருக்கா நல்ல இது பண்ணுறதுக்கு யாராவது ஒருத்தர் புஷ் இருந்தால் தான் நமக்கு மேலே வரணும். அப்படிலாம் அவசியமே இல்லைங்க. ஸோ இயற்கையாக நம்ம சில பேர் பாடுவா, சில பேர் லெட்டர் எழுதுவா, வரைவா, அப்புறம் ஸ்போர்ட்ஸில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி என்ன விஷயம், அப்போ நிறைய பேர் ட்ரெக்கிங் பண்ணுவா, இந்த மவுண்டன்ஸ்லாம் ஏறுவா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ஏதோ ஒன்று இருக்கும். கண்டிப்பாக அவாக்கிட்ட அந்த கடவுள் நம்மக்கிட்ட கொடுத்துருக்க. ஸோ இந்த சமையல் சில பேருக்கு ஹெல்பிங் டெண்டன்சி இருக்கும், சில பேருக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும். சொல்லிக் கொடுக்கறது அப்படிங்கிறது என்னன்னு கேட்டோன்னா பாடமாக இருக்கலாம், இல்லைன்னா கலைகள், பாட்டு, டான்ஸு, அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கலாம். இல்லை இன்னொன்று என்னென்னா இந்த கராத்தே அந்த மாதிரி இருக்கலாம். சில இது மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சஸ், அந்த மாதிரி பேச்சு திறமையாக இருக்கலாம். சில பேர் ஆரிட்டாரிக்கலில் ரொம்ப விஷயம் நல்ல இதாக இருப்பா, பட்டிமன்றங்கள் அந்த மாதிரி பேசக்கூடிய டேலண்ட்டாக இருப்பா. ஆர்ட் ஆஃப் ரைட்டிங் அந்த லெட்டர்ஸ்லாம் எழுதுவா, அதெல்லாம் சில பேர் ரொம்ப டேலண்ட்டாக இருப்பா. ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டேலண்ட்டு இயற்கையாக நமக்கு வரக்கூடியது. அது ஒரு வழி. இதுதான் நமக்கு டேலண்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிப்புக்கு ஒரு வழி. இன்னொரு வழி என்னன்னு கேட்டேன்னா, சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு உங்கள் அறியாமையே சந்தோஷத்தை கொடுக்கும். சந்தோஷம் ட்ரெஸ் பண்ணிப்பாங்க சில பேர். அந்த ட்ரெஸ்ஸிங்கை பார்த்தீங்கன்னா அவளுக்கு அப்பா என்ன அழகாக இருக்குது அப்படின்பா. சில பேர் ஷாப்பிங் போவா, ஷாப்பிங் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவா, இந்த கடையில் எப்படி இருக்குது, அப்புறம் இந்த ஹோட்டலில் போய் சாப்பாடு எப்படி இருக்குது. அது ஒரு டேலண்ட்டுங்க, அதுவும் ஒரு டேலண்ட். அது கேவலம் கிடையாது. அது அவள் சாப்பாட்டு ராமன் அப்படி அர்த்தம் இல்லை. அவள் நமக்கு விஷயங்களை சொல்கிறா, இந்த ஹோட்டலுக்கு நீ போனால் சூப்பராக இருக்கும். எப்போ நமக்கு எவ்வளோ மினிமைஸ் ஆகுது,
நம்ம கரெக்டான ஹோட்டலுக்கு போய் நல்ல சாப்பாடு சாப்பிட்டா உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் இல்லையா? அண்டு நமக்கு என்ன வேணுமோ அது நமக்கு கிடைக்கிறது, திருப்தியாக கிடைக்கிறது இல்லையா? சில ஹோட்டலுக்குலாம் போனால் நமக்கு ஏற்ற மாதிரி இருக்காது, ஸ்பைசியாக இருக்கும், இல்லைன்னா கிடைக்காது. ஸோ பல காரணங்கள், ரேட்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கலாம், பல காரணங்கள் இருக்கலாம். ஸோ அவள் அந்த மாதிரி சொல்கிறது வந்து நமக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? அது அவன் டேலண்டாக இருக்கலாம் இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறது. அப்புறம் வந்து நிறைய அப்புறம் ரெசார்ட்ஸு இந்த இடத்துலலாம் இருக்குது. சினிமா, சில பேருக்கு சினிமா வந்து பார்க்குறது வந்து அவ்வளோ என்டர்டெயின்மெண்ட், அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். சில பேர் இந்த சினிமா ஃபீல்டுலேயே பார்த்தாலும் நிறைய பேர் காமெடியன்ஸாக இருப்பா. அப்புறம் வந்து வில்லன், அப்போ அந்த வில்லன் கேரக்டராக இருக்கக்கூடியவ அவள் எப்படி அவளை அந்த ஒரு டேலண்ட், அந்த ஒரு கைண்ட் ஆஃப் அந்த இதில் பேசுறது, அந்த பாடி லாங்குவேஜ் மாற்றிக்கிறது, இல்லை பல 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 விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இது எல்லாமே நமக்கு கடவுள் கொடுத்த டேலண்ட். இது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதாக இருந்தால் கண்டிப்பாக அதுதான் நம்ம டேலண்ட். மூணாவது என்னன்னு கேட்டேன்னா, உட்காந்து இப்போ நான்லாம் சொல்லுவேன் இல்லையா, மெடிடேஷனில் நாங்கள்லாம் வந்து கண்டிப்பாக கண்டுபிடிப்போங்க நமக்கு எனக்கு வாட் இஸ் த பர்பஸ். நான் இப்போ இந்த உலகத்தில் நான் இருக்கேன் அப்படின்னா வாட் இஸ் மை பர்பஸ், ஐ வில் ஆஸ்க் காட். இந்த மெடிடேஷன் மூலமாக நம்ம பேசும்போது நமக்கு கண்டிப்பாக பதில் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி 3 விதமான கேட்டகரியில் நம்ம ஃபஸ்ட்டு நமக்கு கடவுள் கொடுத்தது என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சதுக்கப்புறம் அதில் ஒர்க் பண்ணணும். இப்போ அதில் நம்ம வந்து கான்சன்ட்ரேஷன் போட்டு எப்படி மேலே மேலே யார்கிட்ட கற்றுக்கணும், நம்ம எப்படி பண்ணணும், எந்த புக்கை ரெஃபர் பண்ணணும், இப்படிங்கிற பல 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 விஷயங்கள். இன்னொன்று முக்கியமான சமாச்சாரம் கேட்டேன். இப்போ என்னையே நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா, நான் இப்போ ரேக்கி அப்படின்னா நான் கற்றுட்டேன். ரேக்கி வாஸ் நாட் ஒன்லி, அது வந்து இட்ஸ் அ ரூட். அதுலேருந்து ஏகப்பட்ட பிரான்ச்சஸ் இருக்குது. எல்லாம் ஒரு மாதிரி பிரான்ச்சஸ்லாம் நான் கற்றுட்டுருக்கேங்க. ஸோ ரேக்கி மட்டும் கிடையாது, இதில் வந்து ஏகப்பட்ட இன்னர் எப்படி பிரான்ச்சஸ், ஒரு பிரான்ச்சு, அந்த பிரான்ச்லேயும் இன்னொரு பிரான்ச்சு, அந்த மாதிரி எப்படி அது இட் பிகம்ஸ் அ ட்ரீ இல்லையா? ஸோ இந்த மாதிரி நான் ரேக்கி மட்டும் கற்றுக்கல, ரேக்கி சம்மந்திச்சுன்னா எல்லா அதுக்குண்டான விஷயங்கள் எல்லாமே ஓரளவு நான் கற்றுட்டுருக்கேன். அண்ட் அது கற்றுட்டுருக்கேன் அப்படிங்கிற அது மட்டும் இல்லை, அதை நான் டெய்லி நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக ஒவ்வொன்றுத்துக்கும், ஒவ்வொரு மந்த்ராஸ்க்கும் சரி, ஒவ்வொரு எல்லாத்துக்குமே ஐ கிவ் ரெஸ்பெக்ட். அண்ட் இட் இஸ் ஒர்க்கிங், அதில் நோ டவுட். ஸோ அப்போது கிவ் ரெஸ்பெக்ட், டேக் ரெஸ்பெக்ட், எல்லாமே அப்படிதாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஹீலிங்லாம் கொடுக்கும்போது எப்படி நமக்கு ஹெல்ப் பண்ணுறது அப்படின்னா, அந்த பிரபஞ்சம், பஞ்சபூதங்களோட பாண்ட்ஸ். இப்போ எங்களை மாதிரி ஆட்கள், எங்களுக்கு ஓரளவு விஷயம் தெரியும், அதனால் வி சீக் தி ஹெல்ப். இப்போ ஜென்ரலாக இருக்கிறவாளுக்கும் பஞ்சபூதங்கள் இஸ் ரெடி டு ஹெல்ப். ஸோ அவளும் அந்த பஞ்சபூதங்கள்லாம் இப்போ இந்த டேலண்ட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமானா அவளோட ஹெல்ப்பும் நம்ம எடுத்துக்கலாம். பிரபஞ்சத்தோட உட்காந்து நீங்கள் பிரபஞ்சத்தை கூட கேட்டால் சூக்ஷ்மமாக உங்களுக்கு அழகாக பதில் கொடுக்குங்க. அது கண் கூட நான் பார்த்துன்னு தான் இருக்கேன், கண்கூட பார்த்துட்டு இருக்கேன். நாங்கள் மேனிஃபெஸ்டேஷன்லாம் பண்ணுறோன்னா எஸ் இட் ஒர்க்ஸ் அ லாட். இதில் இது இப்போ நான் என்ன சொன்னாலும் சில பேருக்கு அது புரியாது. அன்லெஸ் யூ எக்ஸ்பீரியன்ஸ் செல்ஃபாக நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்போது எஸ் யூ டூ வண்டர்ஸ். ஸோ நான் அதுக்கு தான் நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு வாட்டி ஒரு சான்ஸ் எடுத்து வாங்கும். ஃபஸ்ட்டு யூ கம் ஃபார் ஹீலிங். அப்போ அந்த ஹீலிங்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ கெட் எவ்ரி திங் க்ளீனாக இருக்குங்க. அப்போ அந்த கிளாரிட்டி, அப்போ நான் என்ன சொன்னாலும் அது மண்டையில் அழகாக ஏறும். ஸோ ஒன்ஸ் யூ ஃபோக்கஸ் ஆன் தட், எனிதிங், இப்போ நான் ரேக்கி மட்டும் நான் சொல்லலை, ஜென்ரலாக எனிதிங் உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த விஷயத்தில் நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணினேள் அப்படின்னா அடுத்த வாழை பற்றி நினைக்கவோ பேசவோ டைம் இல்லைங்க. நிஜமாக நான் என்ஜாயிங். நான் பிரபஞ்சத்துக்கும் பல பேருக்கு நான் நமஸ்காரங்கள் சொல்லி ஆகணும். என்னோட குருமார்கள் அத்தனை பேருக்கும் நான் நமஸ்காரம், நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேங்க. ஏன்னா ஏர்லியர் ஐ வாஸ் போர் அடிக்கும், தனியாக உட்காந்து தான் போர் அடிக்கும். யாருக்கு ஃபோன் பண்ணலாம், யார்கிட்ட வம்பு அடிக்கலாம். இப்போ நோ வம்பு. சத்தியமாக எனக்கு டைம் இல்லை. 24 hours இஸ் நாட் சஃபிஷியன்ட் ஃபார் மீ. அப்போது யூ ஜஸ்ட் இமேஜின், அப்போது கடவுள் என்னை எப்படி பிஸியாக ஆக்கியிருக்கார். சம்வேர் அதர் ஐ எம் பிஸி. இந்த மாதிரி என் மைண்டை நான் பிஸியாக இருக்கிறதுனால எனக்கு என்ன பெனிஃபிட்? மன நிம்மதிங்க.
அவ்வளோ பரிபூர்ணமான மன நிம்மதி. ஸோ அதனால வீட்டில் ஏதாவது யாராவது ஒரு ஒரு அன்பிளசன்ட்னஸாக இருந்தால் கூட ஐ மெயின்டைன் காம். ஸோ 2 கை தட்டினாதானே ஓசை சொல்லுவா தெரியுமா, பெரியவாள்லாம் சொல்லுவா, 2 கை தட்டினாதான் ஓசை. ஸோ அவள் ஒரு பஸ்ட் அவுட் ஆனால் கூட நான் இங்கேருந்து அவளுக்கு ஹீலிங் கொடுத்துட்டே இருப்பேன். அண்ட் இந்த ஹீலிங் கொடுக்க கொடுக்க என்ன ஆகும்னா அவளோட இது கம்மியாகும். அவள் என்ன மோடில் வந்திருக்கான்னு நமக்கு தெரியாது. ஸோ அந்த மோடு ஆட்டோமேட்டிக்காக அப்படியே சப்சைட் ஆகும். சப்சைட் ஆகும்போது தென் இட் பிகம்ஸ் க்ளீன், அப்படியே ரொம்ப நார்மலாக ஆகிடும். அப்போ சுச்சுவேஷனே மாறி போயிடும். அப்போ இந்த மாதிரி எங்களுக்கு ட்ரிக்கெலாம் உண்டு. நான் அந்த ட்ரிக்கில் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குங்க. ஸோ அவளோட கோபத்தை நான் கண்டிப்பாக தணிக்கும் போது வீட்டில் சண்டை சச்சரவுகள் கம்மி. அண்டு நம்ம ஒரு விஷயம் நம்ம ஒப்பீனியன் நம்ம சொல்லணும் அபிப்பிராயப்பட்டாலும் அது கரெக்டாக டைமிங்கில் தான் அந்த அபிப்பிராயங்கள் வாயை திறந்து சொல்லுவேன். எல்லா டைமும் உடனே ஓகே ஒன்றும் சொல்ல மாட்டேன். எனக்கு என்னோட ஒப்பீனியன் சொல்கிறதா இருந்தால் ஐ சி அந்த டைமிங்ஸு அது அவசியமா எல்லாம் நான் ஒரு செகண்டு நான் கேட்டுட்டு தான். ஏன்னா அவளோட அந்த பிரபஞ்சத்தோட ஹெல்ப் இல்லாமல் நான் இல்லை. அவள் தான் எனக்கு சோல் கைடன்ஸ். அவள் தான் என்னை கைட் பண்ணுறா. எல்லா விஷயத்துலையும் அவள் தான் என்னை கைட் பண்ணுறா. அண்ட் ஐ ட்ரூலி பிலீவ் தெம் அண்ட் ஐ ட்ரூலி சரண்டர் மை செல்ஃப். அந்த சரண்டர் ஒவ்வொருத்தர்கிட்ட இருக்கணும். ஒவ்வொருத்தர்கிட்டையும் அந்த சரண்டர் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், லைஃப் ஜிங்கில்லால தாங்க. அதே சமயத்தில் டோன்ட் எவர் திங்க் தட் எனக்கு ஹர்டில்ஸே இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த ஹர்டில்ஸ் வந்தாலும் ஐ ஹவ் காட் தி கெப்பாசிட்டி டு ஹேண்டில். அது யார் கொடுக்குறான்னா இந்த பிரபஞ்சம் தான் எனக்கு அந்த அந்த பேலன்ஸ் பண்ணுறதுக்கு உண்டான கெப்பாசிட்டியை நமக்கு கொடுக்கறது. ஃபேஸ் பண்ணணும், எப்படி அந்த ஹேண்டில் பண்ணணும், எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. இதுக்கு ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னு நான் விருப்பப்படுறேன். என்னோட பர்சனல் தான். எனக்கு எங்கள் மாமியார் பெட்ரிடன். எங்கள் மாமியார் வி ஆர் டேக்கிங் கேர் ஆஃப் ஹர். எனக்கு நான் எங்கேயாவது வெளியில் போகணுன்னா மை ஹஸ்பண்ட் வில் பி ஹியர் அண்ட் அவர் எங்கேயாவது வெளியில் போகணுன்னா அந்த மாதிரி எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். எனக்கு வெளியில் போக வேண்டிய ஒரு பஜன் ஒரு கோவிலில் ஒரு ஆற்றுல கூப்பிட்டுருந்தா, சுவாமி பிரதிஷ்டை பண்ணியிருக்கா, நீங்கள் வாங்கோ லலிதா சகஸ்ரநாமம். போன வாரம் தான், ரொம்ப மாதம்லாம் முன்னாடிலாம் கிடையாது, போன வாரம் என்னை கூப்பிட்டுருந்தா. ஸோ நான் வீட்டில் சொன்னேன். ஈவன் எங்கள் மாமியார்ட்டி சொல்லிட்டு வந்தேன், ஒரு 10 நிமிஷம் இப்படி லேட் ஆச்சுன்னா நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு டிஃபன் தரேன் அப்படின்னு. ஓகே அப்படின்னா. பட் அங்கே இன்வேரியபிளாக என்ன ஆகிடுதுன்னா, போன இடத்துல கொஞ்சம் லேட் ஆகிடுது. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அண்ட் தட் வாஸ் அ ஜெனுவின் பிளேஸ். அங்கேயும் ஒன்றும் சொல்ல முடியல. ஸோ நான் கடவுள்கிட்ட நான் சொன்னேன், ஸோ உனக்கு தெரியும் எங்கள் மாமியார் சாப்பிட்றது டிஃபன் என்னமோ 1-2 தோசை அந்த மாதிரி தான். பட் இட்ஸ் மை டியூட்டி டு கிவ் ஹர். அதில் நான் இது தவற விடக்கூடாது. அந்த டியூட்டிலேருந்து ஐ கான் எஸ்கேப். அப்போது நான் கடவுள்கிட்ட வேண்டிட்டேன், இந்த மாதிரி இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் என்னை மாட்டிட்டே நான் என்ன பண்ணுறது, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு. அண்ட் இமீடியட்லி ஐ கால்ட் மை ஹஸ்பண்ட் அண்ட் ஐ செட், இந்த மாதிரி இங்கே கொஞ்சம் லேட் ஆகும் போல் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்கோ, அதாவது சப்பாத்தி வேணால் பண்ணி கொடுங்கோ அப்படின்னு சொன்னேன். அப்போது அவர் என்ன பண்ணியிருக்கார், கடைசியில் அழகாக தோசை எல்லாம் நான் அரைச்சி வச்சுட்டு போயிருந்தேன், உடனே அவர் கொடுத்துட்டார். ஸோ பட் ஐ ரீச்ட் ஹோம் ஒரு கிட்டத்தட்ட 2 hours லேட். அப்போ 2 hours லேட்டாக வந்தக்கப்புறம் ஐ ஜஸ்ட் கெப்ட் மை மவுத் ஷட். ஐ டிடன்ட் டூ எனி மிஸ்டேக். அதே மாதிரி அவளுக்கும் தெரியும், எங்கள் ஹஸ்பண்டுக்கும் தெரியும், நான் ஓனுட்டே பண்ணலைங்கிறது அவளுக்கும் தெரியும். பட் மெடிசின்ஸ் கொடுக்கணும், ஃபுட் டின்னர் கொடுக்கணும் அப்படிங்கும்போது அதில் மை ஹஸ்பண்ட் வாஸ் லிட்ரலி ஹி வாஸ் பிளாஸ்டிங் மீ, இந்த மாதிரி அப்படி இப்படி பெயின். ஐ கெப்ட் குவைட். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஹேண்டில் பண்ணுறதுக்கு அழகாக கடவுள் அவரை தோசை வாத்து கொடுத்துட்டு மாமியார் சாப்பிட்டாச்சு. ஷீ இஸ் ஹாப்பி. ஷீ ஆல்சோ செட் ஓகே நோ ப்ராப்ளம்மா அப்படின்னு அவள் சொல்லிட்டா. பட் என் மனசு என்னை விடலை. நான் தப்பு பண்ணிட்டேன், அதாவது அந்த ஒரு டெய்லி நான் கொடுக்குறேன், அது வேறு விஷயம். பட் அன்னைக்கு இட் வாஸ் அ பர்பஸ், அதாவது ஒரு ஜெனுவின் பர்பஸ் தான். பட் ஆனாலும் இட் வாஸ் ப்ரிக்கிங் மீ. அதே சமயத்தில் எங்கள் வீட்டுக்கார் அழகாக க்ளீனாக அதை பேலன்ஸ் பண்ணிட்டார். அங்கே தான் கடவுள் இருக்கார். I kept my mouth shut. He was just shouting, இந்த மாதிரி அப்படி இப்படின்னு. He knows very well that அவள் ஒன்றுட்டே பண்ணலை அப்படிங்கிறது எங்கள் வீட்டுக்காருக்கு நல்லா தெரியும். பட் என்ன பண்ணுறது,
அப்புறம் அவரும் கொஞ்சம் இது பண்ணிட்டு தென் ஹி ஆல்சோ காம் டவுன் ஆச்சு. எவ்ரி திங் வெண்ட் ஆன் வெல். நான் மன்னிப்பு கேட்டுட்டேன், மாமியார்ட்டையும் மன்னிப்பு கேட்டேன், கடவுள்கிட்டையும் மன்னிப்பு கேட்டேன். ஸோ ஹீ நோஸ், காட் நோஸ் வாட் ஐ எம் டூயிங், பிரபஞ்சம் நோஸ் வாட் ஐ எம் டூயிங். ஸோ எல்லாரையுமே ஒரு மாதிரி அழகாக க்ளீன் பண்ணிட்டேன், ரொம்ப அழகாக சால்வ் பண்ணிட்டேன். நிஜமாக நான் அங்கே ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்தேன். அந்த பூஜை இடத்துல ஐ வாஸ் ரெஸ்ட்லெஸ். என்ன பண்ணுறது தெரியல, இப்படி ஆகிடுதுன்னு ஐ வாஸ் லிட்டில் ரெஸ்ட்லெஸ். பட் அங்கேயும் ஐ வாஸ் ஏபிள் டு பேலன்ஸ். இங்கே வந்ததுக்கப்புறமா ஐ வாஸ் எதுக்கு நான் இந்த ஒரு இன்சிடென்ட் நான் சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த பிரபஞ்சம் இஸ் மேக்கிங் மீ மெச்சூர்டு. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஹேண்டில் பண்ணுறதுக்கு இட் இஸ் டீச்சிங் மீ அண்ட் இட் இஸ் வித் மீ. அதுதான் அண்டர்லைன் நான் பண்ணுறேன். நிஜமாவே பிரபஞ்சம் இஸ் வித் மீ, இட் இஸ் ட்ராவலிங் வித் மீ. ஸோ அந்த மாதிரி நம்மளோட ட்ராவல் பண்ணுறதுக்கு அந்த பாண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அந்த பாண்டை நம்ம அழகாக நம்ம கல்டிவேட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம கல்டிவேட் பண்ணி நம்மளோட டேலண்ட் என்னன்னு தெரிஞ்சுட்டு அதில் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம மேலே 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 வந்தான்னா, நம்பர் 1 வீல் பி ஷைனிங் அண்ட் வீல் ஹாவ் அ மென்டல் பீஸ் அண்ட் டெஃபினெட்லி யுவர் க்ரோத் வில் பி ஹையர் 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 ஆச்சா. அண்ட் யூ வில் பி அக்னாலஜ்ட் எல்ஸ்வேர். எங்கே போனாலும் யூ வில் பி அக்னாலஜ்ட். ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தக்கப்புறமாவது உங்களோட டேலண்ட்டு தெரிஞ்சால் ரொம்ப சந்தோஷம். தெரியல அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுட்டு அதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணேன்னா மன நிம்மதி சூப்பராக கிடைக்கும். ஹாப்பினஸ் எங்கேயும் தேட வேண்டாங்க. அதில் இப்போ நிறைய பேருக்கு சின்ன வயசுலலாம் டான்ஸ் ஆடுவா, பாட்டு பாடுவா. அது மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களுக்கு ஒரு பாட்டை போட்டுக்கோங்க. எப்பாவது உங்களுக்கு தோணித்துன்னா ஒரு பாட்டை போட்டுக்கோங்க, டான்ஸ் ஆடுங்க. அடுத்தவ கேலி பண்ணுறாலாம் பார்க்காதீங்க. யூ மேக் யுவர் செல்ஃப். அப்படி எப்படி டான்ஸ் ஆடினீங்கன்னா எக்ஸசைஸும் ஆச்சு அண்ட் யூ மேக் யுவர் செல்ஃப் ஹாப்பி. இந்த மாதிரி பல சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நீங்களே உங்களை உற்சாகப்படுத்திக்கணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணலன்னா பண்ணுங்க, கமெண்ட் அடிக்கலைன்னா கமெண்ட் அடிங்க. அண்ட் இஃப் யூ ஃபைண்ட் மை மெசேஜஸ் இன்ஃபர்மேட்டிவ், ட்ரை டு ஷேர் அமாங் யுவர் கான்டாக்ட்ஸ். பாய்.